இது தாய்லாந்தில் கிடைச்சக்கூடிய பழைய தமிழ் எழுத்து. அடுத்து இதான் ரொம்ப அதிசயம். தங்கத்துக்காக தமிழர்கள் எப்படி உலகம் முழுக்க போயிருக்கான்றதுக்கு தாய்லாந்தில் பெரும்பதன் கலந்து தங்க முரசர்கள் தமிழில் எழுதியிருக்கு. இப்பயும் அங்க இருக்கு, புகட் பக்கத்தில் ஒரு இடத்துல மியூசியத்தில் வச்சிருக்காங்க, நிசன்கோட் அமரட்னு ஒரு இடத்துல. அடுத்து இது மணிமேகலை இலக்கியத்தில் படிச்சிருக்கோம். இன்னைக்கும் தாய்லாந்து, கம்போடியா, வியட்நாம், லாவோஸ்ல மணிமேகலை கடவுளா இருக்காங்க. மணிமேகலா தெய்வம், லைட்னிங் கார்டுன்ற பேர்ல இருக்காங்க. அடுத்து இது ஈஸ்டர் ஐலாண்டும் சிந்து வெளியும் தமிழ்நாட்டில் கிடைச்ச எழுத்துக்களும் ஒரே எழுத்துக்களா இருக்கு. அடுத்து இது பிரேசில்ல இருக்கக்கூடிய உரை பரண்ட ஊர்ல, அங்க பில்லுன்ற மக்கள் பிரேசில்ல இன்னைக்கும் அவங்க பேசுற மொழியில் தமிழ் இருக்கு. இன்னைக்கும் மரக்கானம்ன்ற ஊர் பிரேசில்ல இருக்கு. அடுத்து இது சைனால, இன்னைக்கும் சீனாவில் போகர் காலத்துல போன தமிழர்கள் பாண்டியன்ற ஊர் பேர்ல நிறைய சைனா பாண்டியன் ஊர் இருக்கு. அதுல ஆயின்ற மக்கள், உங்களுக்கு தெரியும், ஆய்குடி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆயின்ற மக்கள் இருக்கிறது கிட்டத்தட்ட 2800 மக்கள் இன்னைக்கும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆயின்ற மக்களா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அடுத்து இதுல அதிசயம் என்னன்னா, சீனாவில் இன்னைக்கு உலகத்திலேயே அதிக தமிழ் பேசக்கூடியது சீன மக்கள். இப்ப எங்க நண்பர் இப்ப வராங்க, நிறைமதினு ஒரு பெண் வராங்க, 22ஆம் தேதி. முழுக்க முழுக்க தமிழ்ல தான் உரையாடுறாங்க. நம்மளே பழக்க தோஷத்துல சமயத்தில் ஆங்கிலத்தில் உரையாடுறோம், அவங்க தமிழ்ல தான் உரையாடுறாங்க. அதே மாதிரி ஹிலானி, சிஆர்ஐ சொல்லி சீன வானொலியில பேசுற அத்தனை பெண்களும் தமிழ் பேசுறாங்க. அடுத்து இது மருதை எங்க இருக்கு தெரியுங்களா? ஜப்பான்ல இருக்கு. ஜப்பானுக்கும் டோக்கியோக்கும் உள்ள ஒரு ஊர்ல, ஜப்பான்ல இருந்து டோக்கியோல இருந்து ஒரு கடற்கரை ஊர், அது பக்கத்துல ஒரு உழவு கிராமம். அந்த கிராமத்துக்கு பேர் மருதை. மருதை கிராமம் இருக்கு. இன்னைக்கும் 1200 சொற்களுக்கு மேல ஜப்பான் தமிழ் சொற்கள் தமிழ் சொல்லா இருக்கு. அடுத்து ஆமூர், பசிபிக் கடலுடைய அந்த கடைசியில ரஷ்யாவோட பார்டர்ல ஆமூர், நம்ம தமிழ்ல ஆமூர் மல்லான்னு படிச்சிருப்போம். ஆமோன்ற கரையோக்குன்ற மக்கள் வாழ்ந்ததுக்கான தரவுகள் இருக்கு. அடுத்து குரில், நெடில் குரில் மாதிரி சின்ன தீவுக்கு குரில், ஜப்பான்ல குரில் என்ற பேரில் தீவு இருக்கு. அடுத்து இதான் ரொம்ப அதிசயம். 26,000 கிலோமீட்டர் தமிழ்நாட்டில இருந்து ஆர்டிக் சர்க்கிளுக்கு பக்கத்துல காம்சட்கான் ஒரு இடத்துல அலையூட்டர்னு ஒரு மொழி பேசுறாங்க கரையோக்கன் மக்கள். அங்க பலனான்ற ஊர், இங்க பாருங்க, பழனி மாதிரி. எப்படி தமிழர்கள் புலம்பெயர்ந்து எப்படி உலகம் முழுக்க போனாங்கன்றது ஒன்றும் வேப்பதான் இருக்கு. அடுத்து இது அட்டுன்ற தீவு. நம்ம எட்டை நம்ம ஊர்ல அட்டுன்னு தான் சொல்லுவாங்க. இன்னைக்கு அலாஸ்கால அட்டுன்ற தீவு இன்னைக்கு இருக்கு, அங்க கரையோக்கன் மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அடுத்து இனி என்ற தீவு, தமிழ்நாட்டில் இனி என்ற பேர் யாரும் வைக்கிறது இல்லை. இனி என்ற தீவு அலாஸ்கால இருக்கு, இன்னைக்கும் இருக்கு. அடுத்து இது ஆயின்றது, ஆய் மன்னனை சிறப்பா பேசுற தமிழ் சமூகம் தமிழ்நாட்டில் எங்கேயுமே ஆயின்ற பேர் வைக்கல. ஆனால் கனடால ஆயின்ற ஒரு மவுண்டன் இன்னைக்கும் இருக்கு. அடுத்து நயகரா வாட்டர் ஃபால்ஸ் யாரா போயிருக்கீங்களா? கை தூக்க முடியுமா? நயகரா வாட்டர் ஃபால்ஸ். நயகரா வாட்டர் ஃபால்ஸ் விழக்கூடிய ஏரிக்கு பேரு, அங்கேயே இன்னைக்கு ஏரி தான், லேக் ஏரி. ஏன்னா அங்க காமாட்சி என்ற மக்கள் வாழ்ந்திருக்காங்க. அந்த காமாட்சி என்ற மக்கள் அந்த ஏரியை ஏரி தான் கூப்பிடுறாங்க. அடுத்து இது எங்க இருக்கு தெரியுங்களா? வேலூர். இங்க இல்லைங்க, கனடால இருக்குங்க. கனடால இன்னைக்கு ஒன்டாரியா மாநிலத்தில் வேலூர் ஊர் இன்னைக்கு இருக்குங்க. அடுத்து இது என்ன படிங்க பார்க்கலாம்? இதை படிங்க பார்க்கலாம். இன்னைக்கும் கனடாவில் கூட்டணின்ற மக்கள் வாழ்றாங்க, அவங்க பேசுற மொழியில தமிழ் இருக்குங்க. அதாவது வணிக கூட்டணி இருக்காங்களா, சாத்துக்கள் சொல்றாங்களா, அந்த கூட்டணிகள் போனது கனடால சோழி விற்க போயிருக்காங்க. பல்லாங்குழியில் ஆடுறனால சோழி, அந்த சோழி முத்து பவளத்தை விற்க போயிருக்காங்க. அடுத்து இதான் காமாட்சி. இந்த மக்கள் வாழ்ற இடம் தான் கனடாவில் இருக்கக்கூடிய நயகரா வாட்டர் ஃபால்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த லேக் ஏரியின் பகுதிங்க. அடுத்து இது தமிழர் இலக்கியம். இங்கதான் இலக்கியத்தை தயவுசெய்து அழகுக்காக படிக்காதீங்க, இலக்கணத்துக்காக படிக்காதுங்க, வாழ்வியல் வரலாறுக்காக படிக்குங்க. அதுல இருக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த தானே தமியன் வருவோன் தன்முன் மானீர் வங்கம் வந்தோர் வணங்கி சாவகத்தை பற்றி பேசுற அந்த இடத்துல சாவகம் மட்டும் இல்லாமல் கலிபோர்னியா வரைக்கும் அந்த தமியன் இருக்குங்க. பாருங்க, கலிபோர்னியால அந்த தமிழனோட பேசிட்டு வரேன். அவரு நான் பேசுற தமிழை நல்லா புரிஞ்சுக்கிறார். எத்தனை 1000 வருஷம் பிரிஞ்சு இருந்தாலும் அவள் மனதால் தான் எங்கிருந்து வந்தோன்ற ஒரு தேடல் இருக்காங்க. இன்னைக்கு உலக நாட்டில் பல பேர் தன்னுடைய பூர்வீகம் எதுவும் தேடிட்டு தெரிஞ்சுட்டு தான் இருக்காங்க.